ராமேஸ்வரத்தில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து தானாக சென்று எதிரே உள்ள வீட்டில் முகப்பு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மோதி நின்றது. அரசு போக்குவரத்து கழகம் திருப்பத்தூர் கிளையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த சிறப்பு பேருந்து பயணிகளை பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்ட பின்னர் ராமேஸ்வரம் பொந்தம்புளி பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள போக்குவரத்து கழக பணிமனையின் முன்பகுதியில் பேருந்து நிறுத்திய ஓட்டுநர் நாகராஜ் அலுவலகத்திற்குள் சென்ற சிறிது நேரத்தில் சாலை இறக்கமான இடம் என்பதால் பேருந்து திடீரென்று தானாக நகர்ந்து மற்றொரு எதிர்ப்புறம் சென்ற சாலையில் ஓரம் இருந்த வீட்டின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த செட்டில் மோதி நின்றது. இதில் வீட்டின் முன்பகுதியில் இருந்த செட் முழுமையாக சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் வீட்டின் உரிமையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அங்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி சேதத்திற்கு ஏற்றவாறு இழப்பீடு வழங்கினர். இதன் பின்னர் பேருந்து அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயமுமின்றி உயிர் தப்பினர். குடும்ப